ஆரம்பிக்கலாமா? சுவாமி தொடங்கிடலாம் சுவாமி. சரி. போட்டோ வரல. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாத்திரி யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवते स्तनयाभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेरकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं शरश्च महदाह्वये भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेण परकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய குரு பரம்பரையை தொடர்ந்து நாம் அனுபவித்து வருகிறோம். இது தொடங்கி கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகப் போகிறது. இதிலே நாம் ஓரான் வழி ஆச்சாரியர்களை அனுபவித்தோம், ஆழ்வார்களை அனுபவித்தோம், மற்றும் உள்ள சில முக்கியமான ஆச்சாரியர்களை அனுபவித்தோம். ஓரான் வழி ஆச்சாரியர்களே கடைக்குட்டியான ஆச்சாரியராக திகழ்பவர் கோயில் செல்வ மணவாழ மாமுனிகள். அவருடைய வைபவத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்கலாம். கூடவே அவருக்கு பிராண சுக்கிருத்தான பொன்னடிக்கால் ஜீயர் அவருடைய வைபவத்தையும் சற்று அனுபவிக்கலாம். நம்முடைய சம்பிரதாயத்திலே மணவாழ மாமுனிகளுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. அது என்ன என்றால், பெரிய பெருமாளே இவரை தன்னுடைய ஆச்சாரியனாக அங்கீகரித்து இவரிடத்திலே கிரந்த காலக்ஷேபம் கேட்டு இவருக்கு தனியன் மற்றும் சேஷ பரியங்கத்தை சமர்ப்பித்து இவருக்கு என்று ஒரு தனி இடத்தை பெரிய பெருமாள் தானே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வைபவத்தை உடையவர் மணவாழ மாமுனிகள். மாமுனிகளுடைய சரித்திரம் எப்படிப்பட்டது என்றால், அதை கேட்பவர்களுக்கும் அதை சொல்பவர்களுக்கும் அதிலே அன்வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் மனதிலே நல்ல சுத்தி ஏற்படும். ஏனெனில் மாமுனிகளுக்கு பங்கி பாவனர் என்று ஒரு வைபவம் சொல்லப்படுகிறது. பங்கி பாவனர், கோஷ்டி பாவனர்னே சொல்லுவார்கள். ஒரு கோஷ்டி இருக்கிறது என்றால் அதிலே பலவிதமான அதிகாரிகள் இருப்பார்கள், வைராகிய சீலர்கள் இருப்பார்கள், சாமானியமாக அடியனை போல இருப்பவர்கள் இருப்பார்கள், நல்ல ஞான பக்திகள் சிறந்து விளங்குபவர்கள் இருப்பார்கள், கைங்கரிய ஸ்ரத்தை சிறந்திருப்பவர்கள் இருப்பார்கள். இப்படி பலவிதமாக ஒரு கோஷ்டி என்றால் இருப்பார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த மாமுனிகளுடைய திருநாமம், மாமுனிகளுடைய வைபவம் நன்றாக உயர்த்திவிடும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பெருமையை பெற்றவர் மணவாழ மாமுனிகள். முதல்ல அவருடைய சரித்திரத்தை சற்று அனுபவிக்கலாம். அவருடைய சரித்திரத்தை அனுபவித்தாலே அவருடைய பெருமைகள் நமக்கு நன்றாக விளங்கிவிடும். அது மட்டும் அல்லாமல் அவருடைய வாழ்விலே நடந்த ஐதிஹ்யங்கள், சில சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை நாம் பார்த்தாலும் அவருடைய உபதேசங்களை பார்த்தாலும் நமக்கு பல சம்பிரதாய அர்த்தங்கள், நம்முடைய சம்பிரதாயத்தில் பல பல விசேஷ அர்த்தங்கள் அவையெல்லாம் நன்றாக நமக்கு புலப்படும். இவர் ஐப்பசி மாதம் திருமூல நட்சத்திரத்தன்று ஆழ்வார் திருநகரி திவ்யதேசத்திலே வந்து அவதரிக்கிறார். யதி புனர் அவதாரமாக, பகவத் ராமானுஜருடைய மறு அவதாரமாக
ஆதிசேஷனுடைய அவதாரமாக ஆழ்வார் திருநகரியிலே இவர் அவதரிக்கிறார். இவருடைய திருத்தகப்பனார் திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் என்று இவருடைய திருத்தகப்பனாருக்கு திருநாமம். இவருடைய திருத்தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார். இவர்கள் இருவருக்கும் ஐப்பசி மாதம் திருமூல நட்சத்திரத்திலே வந்து அவதரிக்கிறார் மணவாள மாமுனிகள். இவர் அவதரித்த காலம் எப்படிப்பட்டதுங்கிறத முதல்ல பார்க்கணும். நம்முடைய சம்பிரதாயத்திலே பிள்ளைலோக்காச்சாரியாருடைய காலத்தின் இறுதியிலே ஒரு பெரிய ஆபத்து நேர்ந்தது. நிறைய சம்பிரதாயம் நிறைய இன்னல்களை சந்தித்தது. பல அடியார்கள் உயிர் நீத்தார்கள். அந்த சமயத்திலே முகலாய படையெடுப்பு நடந்து தில்லியிலிருந்து துருஷ்கர்கள் வந்து இங்கே பல அட்டூழியங்களை பண்ணி திவ்ய தேசங்களை எல்லாம் சிதைத்து அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான்களுக்கெல்லாம் அர்ச்சா திருமேனிகளுக்கெல்லாம் ஆபத்தை விளைவித்து மிகவும் கஷ்டப்படுத்தின காலமாக அந்த காலம் இருந்தது. அதற்கு பிறகு நம்பெருமாள் திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு எழுந்துள்ளவே கிட்டத்தட்ட 48 வருஷம் ஆனது. அதே போலத்தான் இங்கே ஆழ்வார் திருநகரிலிருந்து நம்மாழ்வார் வெளியிலே புறப்பட்டு போய் வெகு காலம் கழித்து மீண்டும் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளுகிறார். நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருள்வதற்கு பெருமுயற்சி எடுத்து அதை சாதித்து கொடுத்தவர் திருவாய்மொழி பிள்ளை. அவர்தான் முக்கியமாக இந்த கைங்கரியத்தை முன்னின்று நடத்தினது. அந்த திருவாய்மொழி பிள்ளை ஆழ்வாருக்கு கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு வாழ்நாளிலே குறிக்கோள் என்று ஆழ்வார் திருநகரியிலேயே வாழ்ந்து வந்தார். அவருடைய சரித்திரம் நாம் முன்பே நன்றாக விரிவாக அனுபவித்திருந்தோம். அப்படி ஆழ்வார் திருநகரிலே திருவாய்மொழி பிள்ளை வாழ்ந்திருந்த காலம், அந்த சமயத்திலே தான் மணவாள மாமுனிகளுடைய அவதாரம் ஏற்பட்டது. சிறு பிராயத்திலே அவர் தன்னுடைய மாதாமகர், அதாவது தன்னுடைய தாயினுடைய தந்தை, அவருடைய இடமான சிக்கில் கிடாரம் என்கிற கிராமம், அங்கே சென்று சில காலம் வாசித்து வந்தார். இவருடைய மாதாமகர் கோட்டூர் அழகியமுனாள பெருமாள் என்று சொல்லப்படுபவர். அவரும் நல்ல சம்பிரதாய ஞானம் உள்ளவராக திகழ்ந்தார். அவரெல்லாம் பிள்ளைலோக்காச்சாரியரிடத்திலே அடிமணிந்து கற்றவர்கள். அவரிடத்திலேதான் மாமுனியுடைய திருத்தகப்பனார் அவரும் பல அர்த்த விசேஷங்களை கற்றுக்கொண்டிருந்தார். இவரும் அங்கே சென்று சில காலம் வசித்து வந்தார். அதற்கு பிறகு திருவாய்மொழி பிள்ளையுடைய பிரபாவத்தை கேட்டு திருவாய்மொழி பிள்ளை தேடி ஆழ்வார் திருநகரிக்கு வருகிறார் மணவாள மாமுனிகள். அப்பொழுதெல்லாம் அவர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்ளவில்லை. அவருக்கு அவதரித்த காலத்திலே இடப்பட்ட திருநாமம் அழகியமனாள் பெருமாள் நாயனார் என்பது. இந்த அழகியமனாள் பெருமாள் நாயனார்ங்கிறது ரொம்ப பிரசித்தமான திருநாமமாக அந்த காலத்திலே இருந்திருக்கு. இந்த பிள்ளைலோக்காச்சாரியருடைய திருத்தம்பியாரும் அழகியமனாள் பெருமாள் நாயனார் தான். அப்படி அந்த திருநாமம் பிரசித்தமாக இருந்ததுனாலே, அதையே இவருக்கு சூட்டியிருந்ததுனாலே இவரை நாயனார் என்றும் அழகுநாளன் என்றும் அழைத்து வந்தார்கள். அவர் அங்கே ஆழ்வார் திருநகரிக்கு திரும்ப வந்து திருவாய்மொழி பிள்ளையிடத்திலே அடிபணிந்து அவரிடத்திலே நல்ல சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறார். திருவாய்மொழி பிள்ளை இவரை பவிஷ்யதாச்சாரியன் சந்நிதி, ராமானுஜர் சந்நிதி, அது ஆழ்வார் திருநகரிலே மேற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான ராமானுஜர் சந்நிதி, அந்த சந்நிதி திருவாய்மொழி பிள்ளையினுடைய மேற்பார்வையிலே தான் நிர்மாணிக்கப்பட்டது. அவர் மணவாள மாமுனிகளை அங்கே ராமானுஜருக்கு திருவாராதனம் பண்ணும்படிக்கு நியமித்தார். மாமுனிகளும் அப்பொழுதிலிருந்தே எம்பெருமானாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடோட எம்பெருமானாருடைய வைபவத்தை நன்றாக அறிந்து அவருடைய பெருமைக்கு தக்கபடி திருவாராதனம் பண்ணினார்.
எம்பெருமானாருடைய மறு அவதாரம் தான் மணவாழ மாமுனிகள். மணவாழ மாமுனிகள் தனக்குத்தானே திருவாராதனம் பண்ணிக்கொள்வதைப் போல இருக்கே என்று நமக்கு தோன்றலாம். இதெல்லாம் பெரியவர்கள் ஆழமாக சிந்தித்து இதற்கெல்லாம் நல்ல பதிலை அளித்துள்ளார்கள். எதனாலே மணவாழ மாமுனிகள் எம்பெருமானாருக்கு திருவாராதனம் பண்ணினார்? அவர்தான் தகுந்த அதிகாரியா பண்ணுவதற்கு? இன்னொன்று, தனக்குத்தானே திருவாராதனம் பண்ணி கொள்ளலாமா? இப்படியெல்லாம் கேள்வி வரும். அதற்கு விளக்கம் பெரியவர்கள் காட்டியுள்ளார்கள். எம்பெருமான் ஸ்ரீராமன். அந்த ஸ்ரீராமனுடைய திருவாராதன பெருமாள் பெரிய பெருமாள். அப்ப பெரிய பெருமாளும் ஸ்ரீமன் நாராயணன் தான், ஸ்ரீராமனும் ஸ்ரீமன் நாராயணன் தான். அங்கே எப்படி பெருமாள் தான் பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினார்? நாம் இப்பொழுது சேவிக்கக்கூடிய பெரிய பெருமாள் அயோத்தியாவிலே, திரு அயோத்தியிலே இந்த ரகுகுலத்து ராஜாக்களாலே பூஜிக்கப்பட்ட பெருமாள். அந்த கிரமத்திலே இவரும் ரகுகுலத்திலே பெருமாளும் அவதரித்ததனாலே அவர் பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினார். அங்கே எப்படி பெருமாள் தானே பெரிய பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினாரோ அதே போலத்தான் இங்கே மணவாழ மாமுனிகள் எம்பெருமானாருக்கு திருவாராதனம் பண்ணினார் என்று பெரியவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து ஒரு நிர்வாகம் பண்ணியிருக்கிறார்கள். ஏன் பெருமாள் அங்கே பெரிய பெருமாளுக்கு தான் திருவாராதனம் பண்ணினார்னா, அந்த எம்பெருமானுடைய பெருமைக்கு தக்கபடி ஒரு மனிதனாலே அவருக்கு திருவாராதனம் பண்ண முடியாது. அதனால் தானே வந்து அவதரித்து தனக்கு தகுந்தபடி திருவாராதனம் எப்படி பண்ண வேண்டும் என்பதை தானே பண்ணி காட்டினார். அது பெருமாள் விஷயத்திலே. அதே போல ராமானுஜருடைய பெருமைக்கு தக்கபடி யாராலையும் திருவாராதனம் பண்ண முடியாது. அதனால என்ன பண்றார்? தானே மணவாழ மாமுனிகளாக அவதரித்து தானே தனக்கு திருவாராதனம் பண்ணி காட்டி, இப்படித்தான் ராமானுஜரை வணங்க வேண்டும், பூஜிக்க வேண்டும் என்பதை ஏன் மாமுனிகள் எடுத்து காட்டுகிறார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். மாமுனிகளுடைய வைபவம் எப்படிப்பட்டதுன்னா, நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரதம பருவ நிஷ்டை, சரம பருவ நிஷ்டைன்னு சொல்லுவார்கள். பிரதம பருவ நிஷ்டைன்னா எம்பெருமானே எல்லாம் என்று இருப்பது, சரம பருவ நிஷ்டைன்னா ஆச்சாரியனே எல்லாம் என்று இருப்பது. அதிலே மாமுனிகள் எப்படி இருந்தார்னா, முதலிலிருந்தே சரம பருவ நிஷ்டையிலே இருந்தார். எல்லாரும் முதல்ல பிரதம பருவ நிஷ்டையில கொஞ்ச நாள் இருந்து அந்த பகவானுடைய பெருமைகளை எல்லாம் தெரிந்து அவனை அறிந்து கொண்டு, அதற்கு பிறகு அந்த பகவானை காட்டிக் கொடுத்த ஆச்சாரியன் எவ்வளவு பெரியவன் என்பதை உணர்ந்து, அந்த ஆச்சாரியனுடைய ஞான பக்தி வைராக்கியங்களை பார்த்து, இப்படி ஒருத்தருக்கு நாம் இந்த சம்சாரத்திலே தொண்டு பண்ணுவதுதான் நமக்கு உத்தேசியம் என்று உறுதி பூண்டு, அப்படிப்பட்ட ஒரு விலட்சணமான ஆச்சாரியன் நமக்கு கிடைத்திருக்கிறாரே என்று அந்த ஆச்சாரியனே எல்லாம் என்று இருப்பார்கள். இது படிப்படியாக மாறுவார்கள். இப்படித்தான் ஆச்சாரிய நிஷ்டையில இருந்தவர்கள்னா மதுரகவி ஆழ்வார், வடுக நம்பி, இவர்கள் எல்லாம் ஆச்சாரிய நிஷ்டையிலே இருந்தவர்கள். அந்த கிரமத்திலே மணவாழ மாமுனிகளும் திருவாய்மொழி பிள்ளையே தனக்கு எல்லாம், அது மட்டுமில்லை, திருவாய்மொழி பிள்ளை காட்டிக் கொடுத்த எம்பெருமானாரே தமக்கு எல்லாம் என்று இப்படி இரண்டு பேரிடத்திலேயும் மிகவும் பிரதிபத்தியோட இருந்தார். இதனால்தான் இவருடைய உபதேச ரத்தின மாலையை நாம் சேவித்தோம்னா, முதல் பாசுரத்திலே எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளான்னு தொடங்குகிறார். கடைசியில முடிக்கும் பொழுது எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்று இலக்காகின்னு திருவாய்மொழி பிள்ளையில ஆரம்பிச்சு எம்பெருமானாரிடத்திலே முடிக்கிறார். அப்போ சுவாச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை இடத்துலையும் மிகுந்த ஆசை, மிகுந்த பக்தி. நமக்கு எல்லாருக்கும் பிரதான ஆச்சாரியராக இருக்கக்கூடிய எம்பெருமானார் முக்கிய ஆச்சாரியர். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியன் அந்த சப்தத்துக்கே மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடியவர் எம்பெருமானார் தானே. அந்த எம்பெருமானாரிடத்திலேயும் மிகுந்த பக்தியோட மணவாழ மாமுனிகள் இருந்திருக்காருங்கிறது நமக்கு தெரிகிறது. அது எப்படி தெரியறதுன்னா, திருவாய்மொழி பிள்ளை இருந்த காலம் வரைக்கும் ஆழ்வார் திருநகரிலே தான் மணவாழ மாமுனிகள் இருந்தார். வேற எங்கேயுமே போகவில்லை. அப்பொழுதெல்லாம் சன்னியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்ளவில்லை. இங்கேயே இருந்து கொண்டு ஆழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் திருவாய்மொழி பிள்ளைக்கும் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருந்தார். திருவாய்மொழி பிள்ளை காலம் முடியக்கூடிய சமயத்திலே திருவாய்மொழி பிள்ளை இவரையே, மணவாழ மாமுனிகளையே தனக்கு அடுத்த ஆச்சாரியனாக நம்முடைய சம்பிரதாயத்திலே நியமித்து, இவரை கொண்டே நம்முடைய சம்பிரதாயத்தை வளர்க்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு, அப்பொழுது திருவாய்மொழி பிள்ளை மாமுனிகளிடத்திலே சொல்லுகிறார், நீர் இனி புறப்பட்டு திருவரங்கம் சென்று நம்முடைய சம்பிரதாயத்தை நன்றாக நிலைநாட்டும். கலாப காலத்துல நிறைய நஷ்டமாயிடுத்து, அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும்.
எப்படி எம்பெருமானார் தென்னரங்கம் செல்வம் மற்றும் திருத்தி வைத்தான் வாழியன்னு கொண்டாடும்படிக்கு இருந்தாரோ, அதே போல நீர் அங்கே போய் இருந்து அந்த திருவரங்கத்து செல்வத்தை நன்றாக நிர்வாகம் பண்ணும் என்று திருவாய்மொழி பிள்ளை சொல்ல, அந்த ஆணைப்படிதான் இங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் திருநெல்லிருந்து புறப்பட்டு திருவரங்கம் வந்து சேர்கிறார். இல்லைன்னா ஆழ்வாருக்கும் எம்பெருமானாருக்கும் திருவாய்மொழி பிள்ளைக்கும் தான் கைங்கரியம் பண்ணுவது அவருக்கு திருவுள்ளம் மாமனிகளுக்கு. அப்படியே இந்த சரமபருவ நிஷ்டையிலே எம்பெருமானிடத்திலே திருவுள்ளம் குடிபோகாமல் ஆச்சாரியரிடத்திலேயே திருவுள்ளம் குடிப்போய் இருந்தது மணவாழ் மாமனிகளுக்கு. அதை அவர் நடத்தியும் காட்டினார். பாசுரங்களிலேயும் முதலிலே அவர் யதிராஜ விம்சத்தியை அருளி செய்கிறார். 20 ஸ்லோகங்களை கொண்ட சம்ஸ்கிருத கிரந்தம், எம்பெருமானாருடைய பெருமையை நன்றாக காட்டக்கூடிய கிரந்தம். கடைசியிலே ஆர்த்தி பிரபந்தம் என்பது அதுவும் எம்பெருமானார் விஷயமான ஆச்சரியமான பிரபந்தம். அது தமிழ் பிரபந்தம். இப்படி முதலிலேயும் எம்பெருமானார் விஷயமாகவே பிரபந்தத்தை பண்ணி, கடைசியிலையும் எம்பெருமானார் விஷயமாகவே பிரபந்தத்தை பண்ணினார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய அனுஷ்டானமும் அவருடைய எண்ணங்களும் எல்லாம் சரமபருவ நிஷ்டையிலேயே இருந்திருக்கிறது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம். இப்படி மணவாழ மாமனிகள் அங்கே திருவரங்கத்துக்கு வந்து சேர்கிறார். அதாவது ஆழ்வார் திருநெறியிலிருந்து புறப்பட்டு திருவரங்கம் வந்து சேர்கிறார். திருவரங்கம் வந்து சேர்ந்த பிறகு போய் அங்கே பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுகிறார். மங்களாசாசனம் பண்ணும் பொழுது பெரிய பெருமாள் மிகவும் இவரை உகக்கிறார். எம்பெருமானாரை கண்டு எவ்வளவு ஆனந்தப்பட்டாரோ அதே போல மணவாழ் மாமனிகளை கண்டும் பெரிய பெருமாளுக்கு மிகவும் ஆனந்தம். அவரை வரவேற்று அவருக்கு ஸ்ரீஷடகோபம் போன்ற அனுகிரகத்தை எல்லாம் அளித்து, தீர்த்தம் பிரசாதம் இதையெல்லாம் அளித்து அவரை திருவரங்கத்திலேயே இருந்து கொண்டு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரிய பெருமாளுடைய ஆணைப்படி இவரும் திருவரங்கம் பெரிய கோயிலில் இருந்து கொண்டு மிக ஆச்சரியமாக ஒவ்வொரு கைங்கரியங்களாக பண்ண தொடங்குகிறார். 3 விதமான கைங்கரியங்களை பண்ணுகிறார். கோயில் நிர்வாகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீர் செய்து உற்சவங்களை மீண்டும் நடக்க வைத்து அதையெல்லாம் பண்ணுகிறார். இது பிரமேய கைங்கரியம். அடுத்தது பிரமாண கைங்கரியம். எத்தனையோ ஸ்ரீகோஷங்கள் எல்லாம் துஷ்டர்களாலே எரிக்கப்பட்டன, அவைகள் அழிக்கப்பட்டன. அதிலே மிச்சம் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் ஒரு இடமாக சென்று சேகரித்து அதையெல்லாம் ஏடுபடுத்தி எங்கெங்கே என்னென்ன விட்டு போயிருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து வேறு வேறு இடங்களில் சென்று அதையெல்லாம் கொண்டு வந்து பிரமாணங்களை எல்லாம் மீண்டும் புனர் நிர்மாணம் பண்ணுகிறார். அப்படி பண்ணும்பொழுதுதான் பெரியாழ்வார் திருமொழிக்கு பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய வியாக்கியானம் பெரும்பாலும் இல்லாமல் போய்விட, அது கரையானுக்கு இலக்காகி அழிந்து போய்விட, அதை எந்த பகுதி வரைக்கும் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் இல்லையோ அது வரைக்கும் தான் எழுதிவிட்டு, எந்த வார்த்தையிலிருந்து பெரியவாச்சான் பிள்ளையில இருக்கோ அதுக்கு மேலே அவர் அதை எழுதாமல் அப்படியே நிறுத்தி விட்டார். அவருடைய பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானமே இருக்கட்டும். இதை போல பல ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து வந்து கிரந்தங்களை எல்லாம் சேகரித்து அதையெல்லாம் நன்றாக சீர் செய்து நடத்தி வந்தார். இது பிரமாண கைங்கரியம். அதுக்கு பிறகு பிரமாத்தாக்கள், கைங்கரியவர்கள், நல்ல ஞானம் உடையவர்கள், அவர்களை எல்லாம் மீண்டும் அந்தந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு கைங்கரியங்களை எல்லாம் மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்தார். பல ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் இந்த திவிதேசத்தில் இல்லாமலே போய்விடுகிறார்கள். அவர்களுடைய கைங்கரியமும் விட்டு போய்விடுகிறது. நெடுங்காலம் ஒரு இடைவெளி இருந்ததுனாலே அதையெல்லாம் இவர் கண்டுபிடித்து அவரவர்களுக்கு ஏற்ற கைங்கரியத்தை, ஸ்தானத்தை இவர்தான் பெற்றுக் கொடுத்து நியமிக்கிறார். இப்படி பல விதத்திலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே கைங்கரியங்களை பண்ணினவர். பிரமாண கைங்கரியம், பிரமாதா கைங்கரியம், பிரமேய கைங்கரியம், 3 விதமான கைங்கரியங்களையும் மணவாழ மாமனிகள் இங்கே
இருந்து நிர்வகித்து நன்றாக பண்ணி வந்தார். இவர் இங்கிருந்த பொழுது சில யாத்திரைகள் எல்லாம் செல்கிறார். ஆனா இவர் பெரும்பாலும் இந்த வடவேங்கடம் என்று சொல்லக்கூடிய திருவேங்கடமலை வரைக்கும் தான் யாத்திரை போகிறார். அதுக்கு மேலே அதுக்கு வடக்கே இவர் எழுந்தருளவே இல்லை. மாமுனிகள் இங்கேயே தான் இருந்திருக்கிறார். நம்முடைய தெற்கு பாரத தேசத்தில் தான் பெரும்பாலும் இருந்திருக்கிறார். அவர் வெளியிலே போகவில்லை. ஆனால் பிற்காலத்திலே அவர் நம்முடைய சம்பிரதாயம் நன்றாக வெளியிலே பரவும்படிக்கு ஒரு அழகான செயலை பண்ணுகிறார். இது மேலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். முக்கியமாக இங்கே திருவரங்கத்திலே இருந்து கொண்டு பல பல கைங்கரியங்களை பண்ணி வருகிறார். பல வியாக்கியானங்களை சீர் செய்து காலக்ஷேபங்களை எல்லாம் அருளி வருகிறார். அதையெல்லாம் பார்த்து பலரும் இவரிடத்திலே வந்து அடிபணிந்து சிஷ்யர்களாக ஆகிறார்கள். இப்படி இவர் இருந்த காலத்திலே அவ்வப்பொழுது இவருக்கு ஆசௌச்சங்கள், யாராவது மரணம் அடைந்து விட்டார்கள் குடும்பத்திலே, இல்லை ஏதாவது குழந்தை பிறந்து விட்டது என்றெல்லாம் ஆசௌச்சங்கள், அதாவது அசுத்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன, தீட்டு வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த சமயத்திலே இவர் பார்க்கிறார், இனி நாம் அப்படியே இந்த உலக வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு இருக்கக்கூடாது. ஒருவனும் உலக வாழ்க்கையில ஈடுபடவில்லை, எப்பொழுதும் கைங்கரிய சிந்தனையாகத்தான் இருந்தார். இருந்தாலும் இந்த கிரகஸ்தாசிரமத்திலே இருக்க வேண்டாம் என்று திருவுள்ளம் கொண்டு சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்கிறார். இவர் யாரிடத்திலே சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்கிறார் என்றால், இது யதீந்திர புராண பிரபாவத்திலே பிள்ளைலோகம் ஜீயர் நன்றாக எடுத்து காட்டியுள்ளார். திருப்பிள்ளை இடத்திலே சிஷ்யராக இருந்த மற்றொரு சுவாமி, அவர் ஷடகோப ஜீயர் என்று அப்பொழுதே சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்திருந்தார். அவரிடத்திலே சென்று இவர் சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொள்கிறார். அவரும் இங்கேயே தான் திருவரங்கத்திலே இருந்திருக்கிறார். அப்பொழுது இங்கேயே சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொண்டு பெரிய பெருமாள் திருமுன்பே வந்து நிற்கிறார். இதை போலே சந்நியாசாசிரமம் ஸ்வீகரித்துக் கொண்டு விட்டேன் என்று பெரிய பெருமாள் திருமுன்பே நிற்க, அப்பொழுது பெரிய பெருமாள், நீர் இப்படியே உம்முடைய திருநாமத்தை, அழகிய மணவாளன் தானே உங்களுக்கு திருநாமம், அதே வச்சுக்கோ, அழகிய மணவாளன் மாமுனிகள்னே உங்களுக்கு திருநாமத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஒரு சமயம் சந்நியாசாசிரமம் ஸ்வீகரிக்கும் பொழுது அந்த திருநாமங்கள் மாற்றப்படும். இவருக்கு மாற்ற வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார் பெரிய பெருமாள். எதனாலே என்றால், பெரிய பெருமாள் பிற்காலத்திலே இவருடைய சிஷ்யராக போகிறார். சிஷ்யர்கள் ஆச்சாரியனுடைய திருநாமத்தை வைத்துக் கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு கிரமம். அந்த கிரமத்தை கடைபிடிக்க வேணும். பெரிய பெருமாள் இப்ப இவருக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஜீயர்னு ஒரு பட்டம் கொடுக்குறோம், ஒரு திருநாமம் கொடுக்குறாருன்னா, இப்ப திரும்பி பெரிய பெருமாள் தன்னுடைய திருநாமத்தை மாத்திக்கணும், தன்னுடைய ஆச்சாரியன் திருநாமத்துக்கு ஏற்றபடி. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எல்லாருக்கும் பெரிய பெருமாள் அழகியவனாளுங்கிறது தெரிஞ்ச திருநாமம். அதையெல்லாம் மாற்றக்கூடாதுங்கிறதுனாலே அப்படியே இவருக்கு அந்த திருநாமம் இருந்துடணும் என்று எம்பெருமான் சொல்லிவிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் பல்லவராய மடம்னு ஒரு மடம். இந்த மடம் யாருடையதுன்னா, ஆட்கொண்ட வில்லி ஜீயர்னு ஒருத்தர். இந்த ஆட்கொண்ட வில்லி ஜீயருடைய மடமாக இந்த பல்லவராய மடம் இருந்திருக்கு. அந்த மடத்திலே இப்பொழுது யாரும் இல்லை. அதை மணவாள மாமுனிகளுக்கு எம்பெருமான் கொடுத்து விடுகிறார். எப்படி பெரிய பெருமாள் எம்பெருமானாருக்கு ராமானுஜருக்கு ஒரு இடத்தை கொடுத்து இங்கேயே நீர் இருந்து வாரும் என்று சொன்னாரோ, அதே போல மாமுனிகளுக்கும் ஒரு இடத்தை கொடுத்து, இந்த பல்லவராய மடத்தை கொடுத்து இங்கேயே நீர் இருந்து வந்து கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டிரும், ஸ்ரீரங்கத்திலே இருக்க வேண்டும் என்று பெரிய பெருமாள் சொல்லிவிடுகிறார். அப்பொழுது இந்த பல்லவராய மடம்ங்கிறது கொஞ்சம் சீர் செய்ய வேண்டிய நிலையிலே இருந்தது. அதனாலே அந்த பல்லவராய மடத்தை சீர் செய்து கொள்கிறார். தன்னுடைய சிஷ்யரான பொன்னடிக்கால் ஜீயர், அவருடைய வைபவத்தை மேலே அனுபவிக்கப் போகிறோம். இந்த பொன்னடிக்கால் ஜீயரை கொண்டு இந்த பல்லவராய மடத்தை நன்றாக புனரமைப்பு செய்து அதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் போக்கி அங்கே ஒரு மண்டபம் கட்டுவிக்கிறார். திருமலை ஆழ்வார் காலக்ஷேப கூட்டம் என்று தன்னுடைய ஆச்சாரியன் திருநாமத்திலே ஒரு மண்டபம் கட்டுகிறார். அது பொன்னடிக்கால் ஜீயரை கொண்டுதான் அந்த கைங்கரியங்களை எல்லாம் பண்ணுகிறார். அதுக்கு
இந்த மண்ணுங்கிறது எங்கிருந்து எடுத்து வர்றாருன்னா, பிள்ளைலோக்காச்சாரியார் வாழ்ந்த இடத்திலே சென்று அவருடைய திருமாளிகையிலிருந்து அந்த மண்ணை கொண்டு வந்து இங்கே சேர்த்து இந்த காலக்ஷேப கூடத்தை கட்டுகிறார். தன்னுடைய ஆச்சாரியன் திருவாய்மொழி பிள்ளை, அவருடைய ஆச்சாரியரான பிள்ளைலோக்காச்சாரியார் அவருடைய சம்பந்தமும் இருக்க வேணுங்கிறதுக்காக அதை கொண்டு அப்படி இங்கே இந்த மண்டபத்தை கட்டுவித்து அங்கே இருந்து கொண்டு நிறைய காலக்ஷேபங்களை எல்லாம் பண்ணுகிறார். மேலும் ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பெரிய பெரிய ஞானிகள் அவர்கள் எல்லாம் வந்து இங்கே மணவாள மாமனிகளிடத்திலே சிஷ்யர்களாக ஆகிறார்கள். எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள் எல்லாம் வந்து மணவாள மாமனிகளிடத்திலே சிஷ்யர்களாக ஆகிறார்கள். கோயிலண்ணன், கோயிலனுடைய திருத்தம்பியார் அப்பன், அதே போல பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, எறும்பி அப்பா, அப்பிள்ளார், அப்பிள்ளை, இவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து மணவாள மாமனிகளிடத்திலே சிஷ்யர்களாக ஆகிறார்கள். இவர்கள் எல்லாம் தாங்களே ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருப்பவர்கள். எதுக்காக இவர்கள் எல்லாம் வந்து மாமனிகளிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்கிறார்கள்? இவர்களே கோயில் அண்ணன் அவரே மற்றவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். பிரதிவாதி பயங்கரமன்னும் அதை போலத்தான் உடும்பை நம்பி வம்சத்திலே வந்தவர். அவரும் மற்றவர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து இவரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்கிறார் என்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால், உயர்ந்த ஒரு அதிகாரி, இதை போல ஒரு அதிகாரி உலகத்திலே இல்லை என்னும் அளவுக்கு உயர்த்திய உடைய ஒரு அதிகாரி இந்த உலகத்திலே வந்து அவதரிக்கும் பொழுது, அப்பொழுது இவ்வுலகிலே இருப்பவர்கள் எல்லாம் நல்ல அறிவாற்றல் பெற்றவர்கள், மிகுந்த ஞானபக்தி வைராகியங்களை உடையவர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த వ్యక్తిயிடத்திலே நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்க வேணும், சிஷ்ய சம்பந்தம் இருக்க வேணும் என்று ஆசைப்பட்டு வந்து அவர்கள் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த వ్యక్தியுடைய திருவடியிலே பணிவார்கள் என்று பெரியவர்கள் காட்டுகிறார். அப்படித்தான் இங்கே இவர்கள் எல்லாம் தாங்களே ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்தாலும் தாங்கள் எல்லாரும் வந்து தாங்கள் மட்டும் இல்லாமல் தங்களுடைய உற்றார் உறவினர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து இப்படி மணவாழ் மாமனிகளிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெற்றார்கள் என்று நாம் சரித்திரத்தில் பார்க்கிறோம். இப்படி மாமனிகள் மிக ஆச்சரியமாக இங்கே இருந்து கொண்டு சம்பிரதாயத்தை நன்றாக வளர்த்து வருகிறார். இவருடைய பெருமை எல்லா இடமும் பரவுகிறது, பாரத தேசம் முழுக்க பரவுகிறது. பலரும் வந்து இவருக்கு சிஷ்யர்களாக மேலும் மேலும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எம்பெருமானார் காலத்தில் எப்படி நல்லடி காலமாக இருந்ததோ அதே போல மாமனிகள் காலமும் நல்லடி காலமாக நிறைய நன்மைகள் ஏற்பட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சம்பிரதாயம் நன்றாக தழைத்து ஓங்கியது. அப்படி பலரும் வந்து இவரிடத்திலே ஆசிரியிக்கிறார்கள். இவரும் எல்லாருக்கும் எப்பொழுதும் சத்துவகுணத்திலேயே இருந்து கொண்டு எல்லா சமயத்திலையும் நல்ல உபதேசங்களையே பண்ணிக்கொண்டு மிக சிறந்த விதத்திலே சம்பிரதாயத்தை நடத்தி வருகிறார். இப்படி இருந்த காலத்திலே தான் பெரிய பெருமாள் ஒரு முறை தன்னுடைய திருவுள்ளத்திலே நமக்கும் ஒரு ஆச்சாரியன், நல்ல சிறந்த ஆச்சாரியன் இருந்தால் நன்றாக இருக்கும், அப்படிப்பட்ட ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு மிகவும் பொருத்தமானவர் இந்த மணவாள மாமனிகள், ஆக இவரையே நாம் ஆச்சாரியனாக பற்றினால் என்ன என்று எம்பெருமானுக்கு ஒரு எண்ணம் தோன்றி அதை நிறைவேற்றவும் பண்ணலாம் என்று முடிவு பண்ணுகிறான். நம்பெருமாள் ஒரு முறை பவித்ரோத்சவம் நடந்து பூர்த்தியான சமயத்திலே அந்த சாற்றுமுறை அன்று மணவாள மாமனிகளை அருளப்பாடிட்டு அருகிலே அழைத்து, இந்த உற்சவம் முடிந்த பிறகு நீர் உடனே நம்முடைய சந்தனு மண்டபத்திலே வீட்டிலிருந்து திருவாய்மொழிக்கான ஈடு வியாக்கியானத்தை விரிவாக விஸ்தரமாக மற்ற எல்லா வியாக்கியானங்களையும் வைத்துக்கொண்டு இங்கே எடுத்துரைக்க வேண்டும், விளக்க வேண்டும், காலக்ஷேபமாக சாதிக்க வேண்டும். அதை நாமும் நம்முடைய நாச்சிமார்களுமாக இங்கு இருக்கக்கூடிய ஸ்தலத்தார்கள், ஆச்சாரிய புருஷர்கள் மற்றும் உள்ள கைங்கரியவர்கள் அனைவருமாக இங்கே இருந்து கொண்டு இந்த காலக்ஷேபத்திலே அன்வைக்கப் போகிறோம். இந்த காலக்ஷேபம் முடிகிற வரைக்கும் வேறு எந்த காரியமும் கிடையாது, எல்லா உற்சவமும் நிறுத்தப்பட்டது. பெரிய பெருமாள் திருவாய்மொழியை மாமனிகள் திருவாக்கின் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லா உற்சவங்களையும் நிறுத்தினான். எந்த உற்சவம் கிடையாது, நித்தியப்படி மட்டும்தான். காலையில எழுந்து இந்த விஸ்வரூபம் எல்லாம் நடந்து எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு காலக்ஷேபம்.
திரும்பவும் உச்சிகாலம், பெரிய அவசரம், அது முடிந்து திரும்பவும் காலக்ஷேபம், திரும்ப சாயந்தரம் அனுஷ்டானங்கள். இப்படி என்று இந்த பவித்ரோத்சவம் தொடங்கி பவித்ரோத்சவம் முடிந்த பிறகு தொடங்கினது. ஆனி மாதம் திருமூலம் வரைக்கும் இந்த காலக்ஷேபமானது நடந்தது. மாமுனிகள் எப்படி காலக்ஷேபத்தை சாதித்தார் என்றால், பாசுரங்கள், திருவாய்மொழி பாசுரங்கள், அதற்கு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள், எல்லா வியாக்கியானங்களையும் வைத்துக்கொண்டு, ஈடு வியாக்கியானத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டு, மற்ற வியாக்கியானங்களையும் சேர்த்து கொண்டு, இத்திகாச புராணங்கள் என்ன, வேத வேதாந்தங்கள் என்ன, ஸ்மிருதிகள் என்ன, இன்னும் உள்ள தமிழ் இலக்கியங்கள் என்ன, இவற்றையெல்லாம் தன்னுடைய திருவுள்ளத்திலே தாங்கிக் கொண்டு இந்த ஈடு வியாக்கியானத்தை மணவாள மாமுனிகள் சாதித்தார். இந்த ஈடு வியாக்கியானத்தை மாமுனிகள் எப்படி வைத்திருந்தார்னா, தன்னுடைய திருவுள்ளத்திலேயே மொத்தத்தையும் வச்சிருந்தார். அவருக்கு ஸ்ரீகோஷமே தேவையில்லை. ஈடு முழுக்க அவருக்கு மனப்பாடமாக இருந்ததாம். ஈட்டு பெருக்கர்னே அவருக்கு திருநாமம். இந்த ஈடையே எப்பொழுதும் அசை போட்டு கொண்டே இருப்பார் என்று சொல்லுவார்கள். அப்படி இருந்த அந்த பாண்டித்யம், அப்படிப்பட்ட அந்த ஞானத்தினாலே அவர் பெரிய ஒரு அமுத கடலை போலே பொழிந்து இந்த காலக்ஷேபத்தை நடத்த, அது நன்றாக ஆணி திருமூலத்தன்று முடிந்தது. அப்பொழுதுதான் ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கிறது. காலக்ஷேபத்தை இவர் முடிக்கக்கூடிய காலத்திலே அங்கே ஒரு சிறு அர்ச்சக பிள்ளை, அது வரைக்கும் பேசாத பிள்ளை, அங்கே வந்து தோன்றி ஸ்ரீசைலேஷ பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே நம்ம ஜாமாதரம் முனிம் என்று ரொம்ப அழகான ஒரு தனியன், ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தை சமர்ப்பித்து விட்டு அந்த குழந்தை அதுக்கு பிறகு அப்பொழுது எவ்வளவு சரளமாக அந்த ஸ்லோகத்தை சொன்னதோ, அதற்கு பிறகு அதை போல எதுவுமே சொல்லாமல் ஒன்றும் தெரியாதை போல இருந்தது. அப்பொழுது எல்லாரும் புரிந்து கொண்டார்கள், எம்பெருமான் தான் இப்படி வந்து இந்த குழந்தை மூலமாக மாமுனிகளுக்கு ஒரு தனியனை சமர்ப்பித்திருக்கிறான் என்பதை அனைவரும் உணர்ந்தார்கள். இப்படி எம்பெருமானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார் மணவாள மாமுனிகள் ஆச்சாரியனாக. முன்னாடியே கூட எம்பெருமானாரையே ஆச்சாரியனாக திருக்குறுங்குடியில் ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு எம்பெருமான் தானே பெரியவாச்சான் பிள்ளையாக அவதரித்தான். திருமங்கை ஆழ்வார் நம்பிள்ளையாக அவதரித்தார். அப்பொழுது பெரியவாச்சான் பிள்ளை நம்பிள்ளை இடத்துல சிஷ்யராக இருந்தார் என்று ஒரு விதமாக சொல்லலாம். அப்பொழுதும் அங்கே நம்பிள்ளை ஆச்சாரியனாக பெரியவாச்சான் பிள்ளை கொண்டிருந்தார்னு ஒரு அனுபவத்துக்காக சொல்லலாம். ஆனாலும் இங்கே மாமுனிகளிடத்திலே பெரிய பெருமாள் எப்படி எல்லா காரியங்களையும் ஒழித்து கொண்டு அதெல்லாம் முடித்துவிட்டு இங்கே முழுக்க இந்த ஈடு வியாக்கியானத்தை ஒரு சிஷ்யனாக இருந்து இப்படி கேட்டது வேறு யாரும் இந்த அளவுக்கு அந்த சிஷ்ய கிருத்தியத்தை பண்ணினதில்லை. அப்படி மாமுனிகளிடத்திலே மிகுந்த பிரீத்தியோட பெரிய பெருமாள் இவரை தனக்கே ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். இது இவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தனிப்பெருமை, வேறு யாருக்கும் இல்லாத பெருமை. இதனால என்னாச்சுன்னா, இந்த ஆச்சாரிய ரத்னஹாரமும் ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது ஓரான் வழி ஆச்சாரியர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரமம், அது பெரிய பெருமாள் தொடங்கி மணவாள மாமுனிகள் பரியந்தம் வந்து, மணவாள மாமுனிகள் தானே பெரிய பெருமாள் தானே மணவாள மாமுனிகளுக்கு சிஷ்யராக ஆகவே அத்தோடு அந்த ஹாரமானது பூர்த்தியானது என்று நம்முடைய பெரியோர்கள் காட்டுகிறார்கள். அதற்கு பிறகும் மாமுனிகள் மீண்டும் பலவிதத்திலே கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு தன்னுடைய சரம காலத்திலே கூட வியாக்கியானங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அப்படியே எழுந்தருளியிருந்தார் என்று சொல்லுவார்கள். சயனத்திலே இருந்து கொண்டு ஆச்சாரிய ஹிருதயத்தை வியாக்கியானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது வந்து கோயில் என்னென்னா சேவிக்கிறார். எதற்காக இந்த தள்ளாத திருநக்ஷத்திரத்திலேயும் இவ்வளவு சிரமங்கள் இருக்கும் பொழுதும் எதுக்காக இதை எழுதி கொண்டிருக்கிறீர்? நான் ஓலைச்சுவடி எழுதுறதே ரொம்ப சிரமம். இப்போ இருக்கிறத போல நமக்கு தட்டச்செல்லாம் பண்ணி சுலபமாக அங்கேருந்து எடுத்து இங்கே ஒட்டி வைக்கிறது, இங்கேருந்து அங்கே ஒட்டி வைக்கிறது, இப்படி எல்லாம் பண்ண முடியாது. சிரமப்பட்டு தான் எழுதணும். அப்படியெல்லாம் அவர் எழுதினார் என்றால் அதெல்லாம் எதுக்காக இவ்வளவு சிரமப்படுகிறீன்னு கேட்கும் பொழுது அதுக்கு மாமுனிகள் சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்களெல்லாம் என்னிடத்துல இருந்து கேட்டுக்கொண்டீர்கள், பிற்காலத்திலே உமக்கு புத்திர பௌத்திராதிகள்லாம் வந்தா என்ன பண்ணுவார்கள் அவர்கள் எல்லாம், அவர்களுக்காக ஈடுபடுத்தி வைக்கிறேன் என்று பிற்காலத்தவர்களுக்காக அப்பொழுதே யோசித்து எல்லா வியாக்கியானங்களையும் அவர்
கொண்டு வந்து சேகரித்து எதெல்லாம் வியாக்கியானங்கள் இல்லாமல் இருந்ததோ அவற்றுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் பண்ணி, ரகசிய கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் இல்லாமல் இருந்தது. பிள்ளைலோகாச்சாரியர் அருளிய முமுட்சுப்படியா இருக்கட்டும், தத்துவத்திரயமா இருக்கட்டும், ஸ்ரீவச்சன பூஷணமா இருக்கட்டும், நாயனாருடைய ஆச்சாரிய ஹிருதயமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் இல்லாமல் இருந்தன. வியாக்கியானங்கள் என்னன்னா அவ்வளவு சுலபத்திலே நம்மளால அர்த்தங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. நுட்பமான அர்த்தங்கள். அதுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் பண்ணி நமக்கு நல்ல ஒரு சம்பிரதாய கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் மணவாள மாமுனிகள். அவர் பல சமயத்திலே தன்னுடைய சுய ரூபம், அதாவது தான் ஆதிசேஷன் என்பதை பல சமயத்திலே பலருக்கு காட்டியுள்ளார். முதலிலே திருவெக்காவிலே இருந்து கொண்டு ஸ்ரீபாஷ்யம் அங்கே கிடாம்பி நாயனார் என்பவரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணி வந்தார். அந்த சமயத்திலே அந்த கிடாம்பி நாயனார் இவரை பார்த்து, இவ்வளவு தேஜஸ்வியா இருக்கார், இவர் ஏதோ ஒரு அவதார புருஷராக தான் இருக்கணும் என்று மீண்டும் மீண்டும் கேட்க, கடைசியிலே தன்னுடைய உண்மை நிலையை காட்டினார். தான் ஆதிசேஷன் என்பதை அவருக்கு காட்டினார். அதே போல உத்தம நம்பி என்று இந்த திவ்யதேசத்திலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கைங்கரியபரர், இடத்துல நிறைய கோயில் பொறுப்புகள்லாம் இருந்திருக்கு. அவர் முதலிலே மணவாள மாமுனிகளிடத்திலே அவ்வளவு விருப்பம் இல்லாமல் இருக்க, ஈடுபாடு இல்லாமல் இருக்க, பெரிய பெருமாள் இவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் என்பதை தானே உத்தம நம்பிக்கு காட்டி கொடுக்கிறார். அதே போல சடகோப கொற்றி என்று ஒரு பெண்மணி, அவள் மடம் வந்த சமயத்திலே இந்த காலக்ஷேப கூடத்திலே இவர் ஆதிசேஷ உருவத்திலே வீற்றிருக்க, அதை அந்த சடகோப கொற்றி என்கிற அந்த பெண் பார்க்கிறாள். இப்படி பலருக்கு இந்த அவதார ரகசியமானது தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி இருந்து பல காலம் இந்த சாயத்தையாக உஜ்ஜனம் அடைய பண்ணி சம்பிரதாயத்துக்கு முக்கியமான ஆச்சாரியனாக மணவாள மாமுனிகள் எம்பெருமானாருடைய புனரவதாரமாக எழுந்துள்ளிருந்தார். அவருடைய சிஷ்யர் பொன்னடிக்கால் ஜீயர். அவருடைய வைபவத்தையும் சேர்த்தே அனுபவிக்கலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, பொன்னடிக்கால் ஜீயர் அழகிய வரதன் என்று வானமாமலை திவ்யதேசத்தில் அவதரித்தவர். அவர் ஆழ்வார் திருநேரிக்கு அவரும் திருவாய்மொழி பிள்ளையை தேடித்தான் வருகிறார். திருவாய்மொழி பிள்ளையுடைய பிரபாவத்தை கேள்விப்பட்டு அவரை ஆச்சாரியனாக கொண்டிருக்கலாம் என்று வருகிறார். அப்பொழுது திருவாய்மொழி பிள்ளை என்ன பண்றாருன்னா, மணவாள மாமுனிகளை காட்டி கொடுக்கிறார் அழகிய வரதன் என்பவருக்கு. அவர் தான் பொன்னடிக்கால் போகிறார். அவரை காட்டி கொடுத்து, மணவாள மாமுனியிடத்திலே நீர் எல்லா விஷயங்களையும் கற்றுக்கொண்டு அவருக்கே நீர் சிஷ்யராக இரும் என்று நியமிக்கிறார். அதையும் ஒத்துக்கொண்டு அதன்படியே அழகிய வரதன் இங்கே மணவாள மாமுனிகளுக்கு சிஷ்யராகவே இருக்கிறார். கொஞ்ச காலம் போகிறது. இன்னும் பிரம்மச்சரியத்திலே தான் இருக்கார். இளம் வயதிலே இருக்கிறார் பொன்னடிக்கால் ஜீயர், அழகிய வரதன். அவர் என்ன பண்றார், ஒரு தடவை வானமாமலை திவ்யதேசம் தன்னுடைய திவ்யதேசத்துக்கு போகும் பொழுது அங்கே எம்பெருமான் ஆணையிட்டு இவரை மிகவும் தனக்கு பிரியமானவர் என்று காட்டி கொடுக்க, இவரும் சரி, நாம் எதற்கு இந்த சம்சாரத்தில் ஈடுபட்டு இருக்க வேணும், இனி நாம் இந்த சம்சாரத்தை, இந்த லௌகிக விஷயங்களிலிருந்து நாம் விடுபட்டு சன்னியாசியாக ஆகிவிடலாம் என்று இளம் பிராயத்திலேயே சன்னியாசியாக ஆகிவிடுகிறார். ஆன கையோட அப்படியே வந்து மணவாள மாமுனிகள், அவர் அப்ப கிரகஸ்தராக தான் இருக்கார், அவரை வந்து சேவிக்கிறார். சேவித்து தான் இப்படி சன்னியாச ஆசிரமம் சீகரித்து விட்டதாகவும், இனி எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காக மட்டும் தாம் இருக்க போவதாகவும் சொல்ல, அதை கேட்டு மணவாள மாமுனிகள் உகந்தார். அதிலிருந்து அப்ப இளம் பிராயம் தான் ரெண்டு பேருக்கும், மணவாள மாமுனிகளுக்கும் சரி, பொன்னடிக்கால் ஜீயருக்கும் சரி. இளம் பிராயத்தில் இருந்த ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்கிறார்கள். பொன்னடிக்கால் ஜீயர் மாமுனிகளை பிரியாமல் பல காலம் கூடவே இருக்கிறார். அதுக்கெல்லாம் பிறகு இங்கே திருவரங்கம் திருப்பதிக்கு வந்து சேர்ந்து இங்கே மாமுனிகளுக்கு எல்லா விதமான உதவிகளையும் கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி இந்த பல்லவராய மட்டத்தை கட்டி, இந்த பல்லவராய மட்டம்ங்கிறது இப்போ நாம் சேவிக்கக்கூடிய மணவாள மாமுனிகள் சந்நிதி தான், அதுதான் பல்லவராய மட்டம்னு சொல்லுகிறார்கள். அங்கே பின்னாடி தான் காலக்ஷேப கூடம், திருமலை ஆழ்வார் காலக்ஷேப கூடம்னு இருக்கு. அந்த மண்டபத்தை நிர்மாணம் பண்ணினதே பொன்னடிக்கால் ஜீயருடைய மேற்பார்வையிலே தான். அதுக்கு மேலே பல ஆச்சாரிய புருஷர்கள் வந்து மாமுனிகளை ஆசிரியப்பதற்கு காரணமாக இருந்தவரும் பொன்னடிக்கால் ஜீயர் தான். ஏன்னா இவர் தான் முதல்ல சிஷ்யராக மாமுனிகளுக்கு ஆனவர். அதன் பிறகு இவருடைய
சிபாரிசு மூலமா தான் பல பேரும் வந்து இவருடைய மாமுனிகளிடத்துல வந்து சேர்கிறார்கள். அது கோயில் அண்ணனாக இருக்கட்டும், மற்றுமுள்ள ஆச்சாரியர்களாக எல்லாரும் இவரை முன்னிட்டு கொண்டு வருகிறார்கள். கோயில் அண்ணன் சிஷ்யரான பிறகு அவருடைய பந்துக்களான இன்னும் சில கந்தாடையார்கள், கந்தாடையார்கள் இந்த முதலியாண்டானுடைய திருவங்கத்தவர்களை சொல்லுவார்கள். இன்னும் சில பந்துக்கள் அவர்கள் எல்லாம் வந்து மாமுனிகளை ஆசிரியிக்க வேண்டும் என்று வருகிறார்கள். அதிலே அப்பாச்சியார் அண்ணா என்பவர் ஒருவர், தொட்டையங்கார் அப்பை என்பவர் இன்னொருவர். இவர்களெல்லாம் கந்தாடை வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த அப்பாச்சியார் அண்ணா என்பவள் திருமஞ்சனம் அப்பா என்று ஒரு கைங்கரியவர் ஸ்ரீரங்கத்திலே அவருடைய பெண்ணான ஆய்ச்சி, அதான் அப்பாய்ச்சி, அவருடைய அப்பாய்ச்சியுடைய பிள்ளை திருக்குமாரர் தான் அண்ணா என்பவர். அதையெல்லாம் சேர்த்துதான் மணவாள மாமுனிகள் ஒரு முறை அப்பாய்ச்சியார் அண்ணா என்று அவரை அழைக்க, அதனால அவருக்கு அதுவே திருநாமம் ஆயிடுது, அப்பாய்ச்சியார் அண்ணானே. இந்த அப்பாய்ச்சியார் அண்ணா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா, மாமுனிகளிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். அப்போ மாமுனிகள் ஒரு ஆச்சரியமான காரியத்தை பண்ணுகிறார். இந்த பொண்டிக்காட்சியர் நமக்காகவே வாழ்நாள் முழுக்க எல்லா கைங்கரியங்களும் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி ஸ்ரீராமனுக்கு இளைய பெருமாள் எல்லா கைங்கரியங்களும் பண்ணினாரோ அதே போல இவர் நமக்காகவே எல்லா கைங்கரியங்களும் பண்ணி கொண்டிருக்கிறார். இவருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு தனக்கு எப்படி அஷ்ட திக்கஜங்கள் இருக்கார்களோ அதே போல மணவாள மாமுனிகளுக்கும் அஷ்ட திக்கஜங்களை ஏற்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடி இவருக்கு சிஷ்யர்கள் வேணுமே. பொண்டிக்காட்சியருக்கும் அஷ்ட திக்கஜங்களை ஏற்படுத்துகிறார் மாமுனிகள். ஆனா அதுக்கு முன்னாடி சிஷ்யர்கள் வேணுமே. அதுக்காக என்ன பண்றாருன்னா, தன்னிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற வந்தவர்கள் அவர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் பொன்னடிக்காட்சியரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொள்ளுங்கோள் என்று தன் கையிலே இருக்கக்கூடிய திருவாழி திருச்சங்கு, இந்த திருவிழச்சனைன்னு சொல்லுவார்கள் இல்லையா, அதை மாமுனிகளிடத்திலே பொன்னடிக்காட்சியரிடத்திலே கொடுத்து பொன்னடிக்காட்சியரை தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்த்தி, அடியேன் பண்ணுவதை போல தேவரீர் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை இவர்களுக்கெல்லாம் பண்ணும் என்று சொல்ல, அவர் முதலிலே ரொம்ப இராய்க்கிறார். இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன், தேவரீர் தான் பண்ணணும், அடியெல்லாம் தேவரீருக்கு தான் சிஷ்யன் என்று பொன்னடிக்காட்சியர் சொல்ல, இருந்தாலும் மாமுனிகளுடைய ஆணை அதை மீற முடியாமல் அவர் சொன்னபடிக்கு, மாமுனிகள் அருளி செய்தபடிக்கு இங்கே பொன்னடிக்காட்சியர் சமாசனம் பண்ணுகிறார், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணுகிறார். அப்பொழுது முதலிலே வந்து நின்றது இந்த அப்பாச்சியார் அண்ணா. அதை பார்த்தா மாமுனிகள் அப்பாச்சியார் அண்ணாவோ என்று ரொம்பவும் ஆசையோடே அவரை அழைக்கிறார். அப்படி அப்பாச்சியார் அண்ணா வந்து இங்கே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறார். அதே போல தொட்டையங்கார் அப்பை, நாம் இந்த குரு பரம்பரா வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். அதிலே இந்த தொட்டையங்கார் அப்பைங்கிறவர் இந்த தொட்டாச்சாரியர் திருமாளிகையுடைய கூட்டஸ்தர் என்று தெரிகிறது. தொட்டாச்சாரியர், சண்டமார்தன் தொட்டாச்சாரியர்ங்கிறவர் மிகவும் பிரசித்தமாக எழுந்தொள்ளி இருந்தவர். அவருக்கு முற்பட்டவராக இந்த தொட்டையங்கார் அப்பை என்பவர் இருந்திருக்கிறார் தெரிகிறது. அவரும் பொன்னடிக்காட்சியருக்கு சிஷ்யராக ஆகிறார். இப்படி மாமுனிகள் பொன்னடிக்காட்சியரை தன்னுடைய ஆசனத்திலே அமர்த்தி தன்னுடைய திருவிழச்சனைகளை கொடுத்து அங்கிருப்பவர்களையெல்லாம் இவரை ஆசிரியுங்கோள் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் இவர் நமக்கு பிராண சுகிருத்துனா பிராணனை போலே இருக்கக்கூடியவர் என்று அர்த்தம். பிராணன் எப்படி நமக்கு நல்லதையே பண்ணுமோ, நம்முடைய பிராணன் நமக்கு நல்லது தானே பண்ணும், அதை போல இவர் எனக்கு என்று மாமுனிகள் அறிவிக்கிறார். அங்கே இந்த கோஷ்டியிலே வைத்து பொன்னடிக்காட்சியருடைய பெருமையை எடுத்துக்காட்டி, இவர் நம்மை எப்படி நினைக்கிறீரோ அதே போல இவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல பல சிஷ்யர்களை ஏற்படுத்துகிறார். பொன்னடிக்காட்சியர் கூடவே இருந்து எல்லா கைங்கரியங்களையும் பண்ணி வருகிறார். இப்படி இருக்கும் பொழுது மாமுனிகளுக்கு ஒரே ஒரு குறை இருக்கிறது. நாம் இங்கே எல்லாம் பண்ணிட்டோம், அருளிச் செயலை நன்றாக வளர்த்தோம், ஈடு வியாக்கியானம் நன்றாக எல்லாருக்கும் கிடைக்கும்படி பண்ணினோம், இங்கே திவ்யதேச கைங்கரியங்கள் நன்றாக இருக்கும்படி பண்ணினோம், வியாக்கியானங்கள் அதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கும்படி பண்ணினோம், கைங்கரியவர்களை நன்றாக நியமித்தோம், இதெல்லாம் மாமுனிகளுக்கு திருப்தி. இருந்தாலும் வடக்க போகவே இல்லையே. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது வடக்கேயும் நன்றாக பரவ வேண்டாமா? எம்பெருமானார் காலத்திலே நன்றாக அது பரப்பப்பட்டது. அதுக்கு பிறகு பெரிய இடைவெளி ஆயிடுத்து, என்ன பண்ணுவது என்று பார்த்து, அப்பொழுதுதான் மாமுனிகள் பொன்னடிக்காட்சியரை அழைத்து, நீர் வடக்கே சென்று நம்முடைய சம்பிரதாயத்தை நன்றாக பரப்பும் என்று ஆணையிடுகிறார். அந்த ஆணையின் பேரிலே பொன்னடிக்காட்சியர் அப்பொழுதிருந்தே யாத்திரைகள் போக தொடங்குகிறார். அந்த நெடுந்தூரம் யாத்திரைகள் எல்லாம் சென்று
இந்த காலத்தை போல சௌகரியங்கள்லாம் இருக்காது. அந்த காலத்துல ரொம்ப பரிசிரமப்பட்டு தான் யாத்திரைகள்லாம் போகணும். இப்போ யாத்திரை போறதுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்குமே. ஆத்துல திரும்ப திரும்ப நாமே தான் தளிகை பண்ணணும், நாமே தான் எல்லாம் காய் நறுக்கணும், நாமே தான் பாத்திரம் தேய்க்கணும். இதெல்லாம் இருக்கிறவர்களே பண்ண வேண்டியிருக்கு. எங்கேயாவது ஒரு யாத்திரை போனா ஏதாவது ஒரு இடத்துல ததியாரதம் கிடைக்கும். அங்கே நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்லாம் சில பேருக்கு தோணும். இல்ல சில பேருக்கு இங்கேயே திரும்ப திரும்ப அதே பார்த்ததையே பார்த்துட்டு இருக்கோமே. கொஞ்ச நாள் போனா ஏதோ ஒரு யாத்திரை போனா பெருமாள் நன்றாக சேவிக்கலாம். விதவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் ரொம்ப குஷியாய் பொழுது கிளம்புறார்கள். எதனாலன்னா எல்லா சௌகரியங்களும் இருக்கு. நமக்கு வண்டி இருக்கு. போனா அங்க தங்குறதுக்கு இடம் இருக்கு. சாப்பிடுறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்கு. இப்படி ஏதாவது ஒண்ணு நாம் பார்த்துக்கலாம் என்று நம்ம சௌகரியமா போயிடுறோம். ஆனா அந்த காலத்துலலாம் இப்படி கிடையாது யாத்திரைகள்ங்கிறது. யாத்திரைன்னா நாமே முன்னேற்பாடாக என்னென்ன சாமான்கள் உண்டோ அதையெல்லாம் கையிலேயே பொருள்கள்லாம் எடுத்துன்னு போகணும். அமுதுபடி, சாத்துப்படி, பெருமாளுக்கு திருவாராதனத்துக்கு, தளிகைக்கு எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொண்டு போக வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு வாகன வசதிகள் எல்லாம் கிடையாது. நடந்தே தான் பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். பல இடங்கள்ல வழி தெரியாமல் இருக்கும். பல இடங்கள்ல காட்டுப்பாதையாக இருக்கும். எவ்வளவோ ஆபத்துக்கள் எல்லாம் வரும். கள்ளர்கள் வருவார்கள், திருடர்கள் வருவார்கள், துஷ்ட மிருகங்கள் வரும். அதையெல்லாம் தாண்டித்தான் நாம் யாத்திரை சென்று ஆங்காங்கே சென்று நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்க வேணும் என்று மாமுனிகள் திருவுள்ளப்பட அதை பண்டிட்கால்ஜியர் நிறைவேற்றுகிறார். திக்விஜய யாத்திரைகள் செல்கிறார். அப்படியெல்லாம் ஒரு யாத்திரையில இருக்கும் பொழுதுதான் மணவாழ் மாமுனிகள் திருநாட்டுக்கே எழுந்தருளுகிறார். மாமுனிகளுக்கு 73 திருநக்ஷத்திரம் தான் இங்கே இருந்தது. 120 திருநக்ஷத்திரம் எம்பெருமானாராக இருந்தார். எம்பெருமான் இவரை 200 ஆண்டுகள் இந்த உலகத்திலே இருந்து நன்றாக சம்பிரதாயத்தை நிலைநாட்டிவிட்டு வர வேண்டும் என்று ஆணையிட்டு அனுப்புகிறான். ஆனா ராமானுஜருக்கும் 120 திருநக்ஷத்திரத்துக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு முடியவில்லை. எம்பெருமானை பிரிந்து மிகவும் வருந்தி, சரி நாம் திரும்பவும் எம்பெருமானிடத்திலே போயிடலாம் என்று அவர் எம்பெருமானார் புறப்பட்டு போய்விட்டார். அப்போ 200 வருஷத்துல இன்னும் 80 வருஷம் பாக்கி இருக்கேன், அது யார் பண்ணுவார்கள்? அதுக்காக எம்பெருமானார் தாமே மீண்டும் மணவாழ் மாமுனிகளாக அவதரித்தார். அதனால தான் இந்த 80 வருஷங்கிறது 73 வருஷம் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எம்பெருமானார் காலத்திலே சம்ஸ்கிருத வேதாந்தங்கள் எல்லாம் நன்றாக பரப்பப்பட்டவோ, நம்முடைய சம்பிரதாயம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் நன்றாக பரப்பப்பட்டனவோ, அதே போல அருளிச் செயல்களும் அதனுடைய வியாக்கியானங்களும் அதெல்லாம் மாமுனிகள் காலத்தில் நன்றாக பரப்பப்பட்டன. அப்படித்தான் மாமுனிகள் 73 திருநக்ஷத்திரங்களுக்கு பிறகு இங்கிருந்து திருநாட்டுக்கு போகலாம் என்று திருவுள்ளம் கொண்டு அதன்படி அவர் அதற்கு சித்தமாக இருக்கும் பொழுதுதான் பக்கத்திலே பண்டிட்கால்ஜியர் இல்லை. அப்படி அங்கே அவர் திருநாட்டுக்கு புறப்பட்டு போகும் பொழுது பண்டிட்கால்ஜியர் அருகிலே இல்லை. இப்படி அருகிலே இல்லாததுனாலே இவருடைய திருவுள்ளம் பண்டிட்கால்ஜியர் இடத்துல தான் நிறைய குடி போகிறது. ஐயோ நம்முடைய இப்போ இல்லையே பண்டிட்கால்ஜியர் என்று. அதனால தான் திருநாட்டுக்கு எழுந்துள்ளும் பொழுது அப்பொழுதே ஒரு ஆணையிட்டு விடுகிறார். நம்முடைய திருதண்டத்தில் இருக்கக்கூடிய உபதண்டம், அதாவது 4வது தண்டம் இருக்கும். 3 தண்டம் பொதுவாக திருதண்டத்தில் இருக்கும். சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கிற 3 தத்துவங்கள் சேர்ந்தே இருக்குங்கிறதை காட்டுறதுக்காகத்தான் திருதண்டத்தை நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கட்டி வைத்திருப்பார்கள், தனித்தனியா இருக்காது. எதனால இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 தத்துவங்களும் ஒன்றாகவே தான் இருக்கும் எப்பொழுதுமே. அதுதான் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லிக்கிறாங்க. ஈஸ்வரன் சித்து அச்சித்து என்கிற 2 தத்துவங்களோட சேர்ந்தே இருக்கிறான். சித்துன்னா ஆத்மாக்கள், அச்சித்துன்னா பிரகிருதி. இதோட சேர்ந்தே தான் ஈஸ்வரன் இருப்பான். அதை காட்டுவதற்காக திருதண்டம். அதோட 4வதாக ஒரு தண்டம். இது வழி வழியாக சன்னியாசிகள் யாரிடத்திலிருந்து அந்த சன்னியாச ஆசிரமத்தை ஸ்வீகரிக்கிறார்களோ அவர்களுடைய திருதண்டம், அந்த திருதண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்டம் இவர்களுக்கு வரும். அப்படி மாமுனிகள் தன்னுடைய திருதண்டத்தில் இருக்கக்கூடிய உபதண்டத்தை இவருக்கு அளிக்கணும் என்று சொல்லிவிடுகிறார். 4வது தண்டம் எதுக்குன்னு வச்சுக்கணும்னா, நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த சித்து அச்சித்து ஈஸ்வரன் 3 சேர்ந்தே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆச்சாரியன் தான் அதை கட்டி காக்கிறான். 4வது தத்துவமா ஆச்சாரிய தத்துவத்தை வச்சுக்கலாம். அப்படி இந்த 4வது தண்டம் உபதண்டத்தை மாமுனிகளுக்கு கொடுக்கணும் என்று அப்பொழுது மாமுனிகள் அருளி செய்கிறார். அதே போல தன்னுடைய திருவடி நிலைகள், பாதுகைகள் அதையும் மாமுனிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிடுறார். தன்னுடைய திருவாழி,
அதாவது முத்திரை மோதிரம், அதையும் மாமுனிகளுக்கு கொடுக்க வேணும் என்று சொல்லிவிடுகிறார். இப்படி தன்னிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் எல்லாம் பொன்னடி காட்சியர் கொடுக்க வேண்டும் என்று மாமுனிகள் சொல்லிவிடுகிறார். இதெல்லாம் இப்போ மாமுனிகளுடைய திருவுள்ளம் எவ்வளவு பொன்னடி காட்சியருடைய இசைந்து இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நன்றாக தெரிகிறது. அப்படி மாமுனிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது பொன்னடி காட்சியருக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் திருநாட்டுக்கு எழுந்தருளுகிறார். மாமுனிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளின போது எப்படி எம்பெருமானாரை பிரிந்து இங்கிருந்த அடியார்கள் எல்லாம் மிகவும் வருந்தி கதறி இருந்தார்களோ அதே போலத்தான் மணவாழ் மாமுனிகள் காலத்திலேயும் அவர் திருநாட்டுக்கு எழுந்தருளும் பொழுது அத்தனை அடியார்கள், இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் அத்தனை பேரும் மிகவும் வருந்தி வாடி போனார்கள். ஆனாலும் மாமுனிகளுடைய இந்த சரம கைங்கரியங்களை அற்புதமாக நடத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு எப்படி எம்பெருமானாருடைய சரம கைங்கரியங்கள் நடந்ததோ, எப்படி ஆளவந்தாருடைய சரம கைங்கரியங்கள் நடந்ததோ, அதே போல மாமுனிகளுடைய சரம கைங்கரியங்களும் ஆச்சரியமாக செய்யப்பட்டது. இதெல்லாம் முடிந்த பிறகுதான் பொன்னடி காட்சியர் இங்கே வந்து சேர்கிறார், திருவரங்கத்துக்கு வந்து சேர்கிறார். பொன்னடி காட்சியர் யாத்திரையெல்லாம் பண்ணிக்கொண்டே திருவேங்கடத்துக்கு வந்து இருக்கும் பொழுது அங்கேதான் இவருக்கு செய்தி வருகிறது. பொன்னடி காட்சியருக்கு போல மாமுனிகள் திருநாட்டுக்கு எழுந்தருளி விட்டார் அப்படின்னு. உடனே அங்கிருந்து வேகமாக திருவரங்கம் திருப்பதியை வந்து அடைந்து மிகவும் வருந்தி, இப்படி நாம் அந்த சமயத்தில் இல்லாமல் போய்விட்டோமே என்று மிகவும் வருந்தி, ஆனால் மாமுனிகள் தனக்கு பண்ணின உபகாரங்களை எல்லாம் நினைத்து மிகவும் கிருத்தஞதையோடு இருந்து மாமுனிகளுடைய கைங்கரியங்களை தொடர்ந்து பொன்னடி காட்சியர் பண்ணினார் என்று சரித்திரத்தை பார்க்கலாம். இப்படி மாமுனிகளுடைய சரித்திரம், பொன்னடி காட்சியர் சரித்திரம், இது ரெண்டும் ரொம்ப இசைந்து தான் இருக்கும், சேர்ந்தே தான் இருக்கும். இது தனியாக கூட நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா பெரும்பாலும் யதீந்திர புராண பிரபாவத்திலே மாமுனிகளுடைய சரித்திரம் வரும்பொழுது கூடவே பொன்னடி காட்சியர் இருப்பதை நாம் நிறைய அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட இவருடைய சரித்திரத்தை நாம் ஆச்சரியமாக அனுபவித்தோம். இதில் பொன்னடி காட்சியருடைய வைபவத்திலே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வானமாமலை திவ்யதேசத்திலே ஒரு சந்நியாச பீடம், அது பொன்னடி காட்சியர் தான் அங்கே முதலிலே எழுந்தருளி இருந்து மாமுனிகளுடைய பிரதிநிதியாகவே அங்கே எழுந்தருளி இருந்தார். அங்கே உற்சவர் திருமேனி தாயாருக்கு கிடையாது, இங்கே மூலவர் திருமேனி மட்டும்தான் இருந்தது. அது இன்னும் அந்த காலத்திலிருந்தே அப்படி இல்லை. அந்த உற்சவர் திருமேனி திருமலையிலே இருப்பதாக இவருக்கு சொப்னம் கிடைக்க, அந்த சொப்னத்தின்படி இவர் திருமலை திவ்யதேசத்துக்கு செல்ல, அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஜீயர்கள், அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியவர்கள், அவர்களுக்கும் இந்த பொன்னடி காட்சியர் இங்கே வருவார், அவரிடத்திலே இங்கே இருக்கக்கூடிய ஒரு தாயார் திருமேனி அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த திருமலையிலிருந்து வந்த தாயார் திருமேனி தான் நாம் இங்கே ஸ்ரீவரமங்கா நாச்சியாராக உற்சவர் திருமேனி நாம் இப்பொழுது வானமாமலையிலே சேவித்துக் கொண்டிருப்பது. அப்படி அங்கே திருமலையிலிருந்து அந்த ஸ்ரீவரமங்கா நாச்சியார் திருமேனியை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்து, அதுவும் எதுக்காக வருகிறார், இந்த ஸ்வப்னத்திலேயே அந்த தாயார் என்ன சொல்லுகிறார்னா, நீர் நம்மை வந்து இங்கே தெய்வநாயகன பெருமானிடத்தில் திருக்கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் என்று சொல்ல, ஒரு தந்தை ஸ்தானத்திலே இருந்து கொண்டு அவர் ஸ்ரீவரமங்கா நாச்சியாருக்கும் தெய்வநாயக பெருமாளுக்கும் திருக்கல்யாணத்தை பண்ணி வைத்து இங்கேயே அந்த தாயார் இருக்கும்படி பண்ணுகிறார். அதனால தான் எப்படி பெரியாழ்வார் இருந்தாரோ அதே போல பொன்னடி காட்சியரும் எம்பெருமானுக்கே மாமனார் ஸ்தானத்திலே சிறந்து விளங்குகிறார். இப்பொழுதும் கூட கனு அன்னைக்கு ஸ்ரீவரமங்கா நாச்சியாரும் பெருமாளும் மடத்துக்கு எழுந்தருளுவார்கள். மடத்துக்கு எழுந்தருளி அங்கே மடத்து திருவாராதன கோயில் ஆழ்வாருக்குள்ளே உற்சவர் தெய்வநாயகன பெருமானும் ஸ்ரீவரமங்கா நாச்சியாரும் அங்கே எழுந்தருளி இருந்து அன்று ஒரு நாள் முழுக்க அங்கேயே மடத்திலேயே இருந்து திருவாராதனம் எல்லாம் கண்டருளி ஆச்சரியமாக அன்னைக்கு மகர கண்டிகை என்று ஒரு திருவாபரணம் 2 பேரும் சாத்திக் கொள்வார்கள். இதெல்லாம் ரொம்ப வைபவமாக அங்கே நடக்கும். அது அந்த மாமனார் கிரகத்துக்கு வருவதை போலே அங்கே இந்த வைபவமானது நடத்தப்படுகிறது. இப்படி பொன்னடி காட்சியருக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியத்துவம். அப்படியே மாமுனிகளுடைய ஸ்தானம் என்றே இன்னைக்கும் வானமாமலை ஜீயர் அந்த ஸ்தானத்தை இப்படித்தான் பெரியவர்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஏன்னா நேரே மாமுனிகளுடைய திருவடி நிலையாக இருக்கட்டும், அவருடைய உபதண்டமாக இருக்கட்டும், முதிரை மோதிரமாக இருக்கட்டும், திருவாடியாக இருக்கட்டும், இதெல்லாம் இவருக்கு கிடைத்ததனாலே அந்த ஸ்தானம் அப்படியே இங்கே தொடர்ந்து வருகிறது என்று பெரியவர்கள் கொண்டாடுவார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான வைபவம்னா, அந்த பொன்னடி காட்சியருக்கும்
இங்கே இந்த நம்முடைய திருமாளிகை சோழசிங்கபுரம் பெரியப்பங்கார் சுவாமி திருமாளிகை, தொட்டையாச்சாரிய சுவாமி திருமாளிகை, இதுக்கும் நேரே சம்பந்தமும் இருக்கு. அது ஒரு ஆச்சரியமான வைபவம். அவருடைய சிஷ்யராகத்தான் தொட்டையங்கார் அப்பை இருந்தார். அவர் இந்த தொட்டையங்கார் அப்பைங்கிறவர் தான் நாம் சேவிக்கக்கூடிய தனியன், பொருளிக்காட்சியருடைய தனியன் ரம்மஜா மாத்திர யோகீந்திர பாத ரேகாமயம் சதா ததா எத்தாத்ம சத்தாதியம் ராமானுஜ முனிம்பஜே என்கிற தனியன், அதை அவர் தான் அருளி செய்திருக்கிறார். இது வானமாமலை, ஆழ்வார் திருநெறி போன்ற திவ்யதேசங்கள்ல எல்லாம் இந்த தனியன் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் சேவித்த பிறகு இந்த தனியன் சேவிக்கப்படுகிறது உடனே. ஏன்னா மாமுனிகள் பொருளிக்காட்சியரை தன்னுடைய பாத ரேகையாகவே கருதினார். பாத ரேகை எப்படி விட்டு பிரியாமல் இருக்கோ அதே போல தனியன்லையும் விட்டு பிரியாமல் இருக்க வேணுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கிரமத்தை காலத்திலே பெரியவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பொருளிக்காட்சியருக்கு மாமுனிகள் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரெண்டு பேரையும் நரநாராயணனே திரும்பவும் அவதரித்தார்களோ என்று சொல்லும்படிக்கு அவ்வளவு வைபவம் பொருந்தியவர்கள் என்று வானமாமலை ஜீயர் பிரபத்தியிலே ரொம்ப அழகா தொட்டையங்கார் அப்பை தான், அதுவும் பிரபத்தி மங்களாசாசனமும் தொட்டையங்கார் மணவாழ் மகளையும் பொருளிக்காட்சியரையும் நரநாராயண ரிஷிகளை போலே ஒப்பிட்டு பேசுகிறார். இப்படிப்பட்ட வைபவம் பொருந்திய மணவாழ் மாமுனிகள் மற்றும் பொருளிக்காட்சியர் அவர்களுடைய வைபவத்தையும் நாம் அனுபவித்தோம். இத்தோட இந்த தொடர் கடைசி கட்டத்துக்கு வந்தாயிடுத்து. குரு பரம்பரா வைபவம் தொடர். இதுக்கு மேலே நாம் தொட்டையாச்சாரியருடைய வைபவத்தை அனுபவிக்க வேணும். அதை நாம் 25ஆம் தேதி அவருடைய தொட்டையாச்சாரியர் வைபவத்தை நாம் சோழசிம்மபுரத்திலே வைத்து 25ஆம் தேதி மாசி உத்திராடத்தன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் அப்படின்னு சுவாமி அப்படி நியமித்திருக்கிறார். அதனால அனைவரும் அந்த தினத்தன்று அங்கே பெரும் குழாமாக வந்து கூடியிருந்து தொட்டையாச்சாரியருடைய வைபவத்தையும் அனுபவித்து இந்த குரு பரம்பரா வைபவ அனுபவத்தை அங்கே வைத்து பூர்த்தி செய்யலாம் என்று சுவாமியுடைய நியமனம். அதன்படி நாம் அடுத்த முறை அங்கே வைத்து தொட்டையாச்சாரியர் வைபவத்தை அனுபவிப்போம். இப்பொழுது இந்த வைபவத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஸ்ரீமதே ரமஜா மாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்து நித்யஸ்ரீ நித்யமங்கலம். சுவாமி அடியேன் தாசன் சுவாமி. சுவாமி கேக்குறதா? கேட்கறது சுவாமி, ஆனா சுவாமி இருக்காருன்னு தெரியல. அடியே ஷமிக்குதான் சுவாமி. தேவரீர் ஆடியோ கொஞ்சம் இதுவாச்சு. இல்ல கேக்குறதா சுவாமி? அதான் கடைசியில் கொஞ்சம் நெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ சரி. ரொம்ப அற்புதமான வைபவம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா பூர்த்தி பண்ணிக்கலாம்.